4 அரிசிக்கு ஒரு உளுந்து போடலாம். சில பேர் 3 அரிசிக்கு ஒரு உளுந்து போடுவாங்க. சில பேர் 5 அரிசிக்கு 2 உளுந்து போடுவாங்க. எப்படி வேணா போடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பட் ஐசிஎம்ஆர் பிரகாரம் நம்ம அரிசி 4க்கு ஒரு உளுந்து எடுத்தீங்கன்னா நியூட்ரிஷன் வைஸ் ரொம்ப நல்லது. இப்போ அரிசியில் 2 அமினோ ஆசிட் இல்லை, உளுந்துல 2 அமினோ ஆசிட் இல்லை. ஸோ அரிசியில் இருக்கிற புரத சத்தும் இன்கம்ப்ளீட் புரோட்டீன், ஏன்னா அதில் அந்த 2 அமினோ ஆசிட் இல்லை. உளுந்துல இருக்கிற புரோட்டீனும் இன்கம்ப்ளீட், ஏன்னா அந்த 2 அமினோ ஆசிட் இல்லை. இப்போ எந்த 2 அமினோ ஆசிட் உளுந்துல இல்லையோ அது அரிசியில் இருக்கு, எது அரிசியில் இல்லையோ அது உளுந்துல இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணவங்க தான் மேஜிக் பண்ணிட்டாங்க. அதனால அரிசியும் உளுந்தும் நம்ம கம்பைன் பண்றதே கம்ப்ளீட் புரோட்டீன் ஆயிடுது. இது எதுக்குமே இப்போ நம்ம பருப்பு சாதம் இல்லை தோசை எதில் நம்ம தால் அண்ட் ரைஸ் மிக்ஸ் பண்ணுறோமோ அதில் அது ஆகுது. பட் இட்லியில் இன்னும் என்ன பெட்டரான விஷயம்னா அதை புளிக்க வைக்கிறோம். புளிக்க வச்சுட்டு ஸ்டீம் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ராசஸும் பாருங்க, அரிசியும் உளுந்தும் சேர்த்ததுனால கம்ப்ளீட் புரோட்டீன், அதை புளிக்க வைக்கிறதுனால இது டைஜஷனை பெட்டர் ஆகுது. இப்போ நீங்கள் உளுந்த வடையாக சாப்பிட்டா அது அப்படியே வயிற்றுல உட்காந்துக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா வடை சாப்பிட்டுட்டிங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணாலும் கொஞ்சம் டைம் ஆகும் டைஜஸ்ட் ஆக. இதே இட்லியாக சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது, ஏன்னா அந்த உளுந்து ஃபர்மெண்ட் ஆகுது. அந்த உளுந்து ஃபர்மெண்ட் ஆக ஆக அதை டைஜஷன் ஈஸி பண்ணுறது. அதனால தான் ஒரு சின்ன குழந்தை கூட 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறச்சே நம்ம ஃபஸ்ட்டு சாலிட் உணவு இந்த மாதிரி கஞ்சிகள்லாம் கொடுத்துட்டு அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் இட்லி தான் கொடுப்போம். ஏன்னா அவ்வளோ நல்லது அது.